நீலத் திருமேனியிலே நினைவாய் நினைவற்றெளியேன் நின்றேன் அருள்வாய் வாழைக்குமரி வருவாய் வருவாய் மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே என்ற பகுதி. பெருமாளை இந்த பிரபஞ்சமாக விரிந்து இருக்கக்கூடிய நாம் காணக்கூடிய இந்த வியாபகத்தன்மையைத்தான் விஷ்ணு என்று சொல்கிறோம். இந்த விஷ்ணுவை உள்ளிருந்து இயக்கக்கூடிய சக்தியாக இருக்கக்கூடியவளை நாம் அம்பாள் என்று சொல்கிறோம். இந்த சம்பந்தத்தின் காரணமாகத்தான் நாராயணனை அண்ணனாகவும் அம்பிகையை தங்கையாகவும் சொல்வது வழக்கம். அம்பிகை சகுண பிரம்மமாகவும் நிர்குண பிரம்மமாகவும் நாம் அடைவதற்கு எளியவளாக சகுண ரூபத்திலும் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்ட நிர்குண வடிவத்திலும் அவள் எப்படி இருக்கிறாள் என்பதை இந்த நிறைவான 2 வழிகள் நீலத் திருமேனியிலே நினைவாய் நினைவற்றெளியேன் நின்றேன் அருள்வாய் என்ற வழிகள் காண்பித்துக் கொடுக்கின்றன. தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். லலிதா நவரத்தின மாலை பாடல்களை சிந்தித்து வருகிறோம். 2வது பாடலை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த 2வது பாடலானது முதலில் அம்பிகை நமக்குள் எப்படி குண்டலினி ஆற்றலாக சக்தியாக இருக்கிறாள், அதே நேரத்தில் முதலும் முடிவுமற்ற காலத்திற்கும் இடத்திற்கும் அப்பாற்பட்ட நிலையில் எப்படி பேராற்றலாக விளங்குகிறாள் என்ற 2 தன்மைகளை முதலில் பார்த்தோம். அதற்கு அடுத்தபடியாக இந்த பிரபஞ்ச உற்பத்தியின் போது, இந்த பிரபஞ்சம் படைக்கப்படும் போது அம்பிகையானவள் சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபமாக தன்னை நாத பிந்துவாக ஒளியாக எப்படி வெளிப்படுத்திக் கொள்கிறாள் என்பதையும் பார்த்தோம். இனி வரக்கூடிய பகுதி நீலத் திருமேனியிலே நினைவாய் நினைவற்றெளியேன் நின்றேன் அருள்வாய் வாழைக்குமரி வருவாய் வருவாய் மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே என்ற பகுதி. இந்த பாடலானது நாம் முன்பு சொன்னது போல ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு இரத்தினத்தோடு தொடர்புடையது. முதல் பாடல் வைரம் என்ற இரத்தினத்தோடு தொடர்புடையதாக இருந்தது. இந்த பாடல் நீலம் என்ற இரத்தினத்தோடு தொடர்புடையதாக இருக்கிறது. அதனால் இந்த பாடலில் அம்பிகையே நீலத் திருமேனியுடன் நீலமயமான உடல் வண்ணத்தை உடையவளாக அம்பிகை இங்கே தியானிக்கப்படுகிறாள். காளிதாசருடைய ஷியாமளா தண்டகத்திலும் கூட மகேந்திர நீல வர்ணத்தில் அம்பிகை இருப்பதாக அவர் வர்ணிக்கிறார். இந்த நீல ரத்தினத்திற்கு இந்திர நீலம், மகேந்திர நீலம் என்று நிறைய பெயர்கள் உண்டு. அந்த ரத்தினத்தினுடைய உயர்வை காட்டுவதற்காக அந்த நீல ரத்தினம் போன்ற மேனியை உடையவள், நீல ரத்தினம் போன்ற வண்ணம் உடையவள் என்று சொன்னவுடன் நமக்கு ஞாபகத்திற்கு வருவது நீல திருமேனி உடையவர் திருமால் ஸ்ரீமன் நாராயணன். அவர்தான் நீல வண்ணத்தில் நீல திருமேனியோடு இருக்கக்கூடியவர். நீலமேக பெருமாள் என்று அவரை நாம் கொண்டாடுகிறோம். நீலமேக சியாமலனாக பெருமாளை சொல்கிறோம். அந்த ஸ்ரீமன் நாராயணனுடைய சக்தி ஸ்வரூபமாக அல்லது ஸ்ரீமன் நாராயணனுடைய பெண் வடிவமாகவே அம்பாளை சொல்வது வழக்கம். அதனால்தான் அம்பாளை நாராயணனுடைய சகோதரி, திருமாலுடைய தங்கை என்று சொல்கிறோம். லலிதா சகஸ்ரநாமத்தில் கூட பத்மநாப சகோதரி என்று ஒரு நாமா உண்டு. ஏன் திருமாலையும் அம்பிகையும் அண்ணன் தங்கையாக சொல்வது வழக்கம் என்றால், நாம் முதலில் பார்த்தது போல் பிரம்மமானது செயல்களுக்கு அப்பாற்பட்ட நிலையில் சிவமாக இருந்து அது செயல்படும் போது சக்தியாக ஆகிறது என்று பார்க்கிறோம். அப்படி சக்தியாக வந்த அந்த ஆற்றலானது இந்த பிரபஞ்சமாக விரியும் போது அதுதான் விஷ்ணுவாக விரிகிறது. விஷ்ணு என்ற அந்த சொல்லுக்கே விரிதல், விரிந்து இருத்தல், வியாபகமாக இருத்தல் என்று அர்த்தம். எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பொருளுக்குத்தான் விஷ்ணு என்று ஒரு பெயர் உண்டு. ஒரே ஆற்றல் முதலில் செயல்களுக்கு அப்பாற்பட்டிருந்தது, பின்பு அது அருளால் அது செயல்பட தொடங்கியது, பின்பு அதுவே இந்த பிரபஞ்சமாக விரிகிறது. இந்த பிரபஞ்சமாக விரிந்து இருக்கக்கூடிய நாம் காணக்கூடிய இந்த வியாபகத்தன்மையைத்தான் விஷ்ணு என்று சொல்கிறோம். இந்த விஷ்ணுவை உள்ளிருந்து இயக்கக்கூடிய சக்தியாக இருக்கக்கூடியவளை நாம் அம்பாள் என்று சொல்கிறோம். இந்த சம்பந்தத்தின் காரணமாகத்தான் நாராயணனை அண்ணனாகவும் அம்பிகையை தங்கையாகவும் சொல்வது வழக்கம்.
இது இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் இது ஒரு ஆற்றலினுடைய 2 வெளிப்பாடுகள். பெருமாளை ஸ்திரீ ரூபத்தில் பெண் வடிவில் வந்தால் அம்பிகையாகவும், அம்பிகையை புருஷ ரூபத்தில் ஆண் வடிவில் வந்தால் நாராயணனாகவும் சொல்வது நம்முடைய மரபு. கதாச்சித் லலிதேஷாணி பும்ரூபா கிருஷ்ண விக்கிரகா என்று ஒரு தந்திர சாஸ்திர வாக்கியம் உண்டு. லலிதாம்பிகை ஆனவள் புருஷ வடிவம் எடுத்துக்கொள்ளும் போது அவள்தான் கிருஷ்ணனாக வருகிறாள் என்று. அதேபோல் கிருஷ்ணனை சொல்லும்போது அவன் ஸ்திரீ வடிவம் எடுத்துக்கொள்ளும் போது அவன்தான் அம்பாளாக சக்தியாக இருக்கிறான் என்று. நாம் இருவரையும் வேறுபடுத்தி பார்க்கும்போது அண்ணன் தங்கை என்று நம்முடைய புரிதலுக்காக சொல்கிறோம். ஆனால் அந்த சக்தியினுடைய ஒருமைத்தன்மையை நாம் நோக்கும்போது ஒரே சக்திதான் புருஷ ரூபத்தில் நாராயணனாகவும் ஸ்திரீ ரூபத்தில் நாராயணியாகவும் 2 வடிவங்களில் வருகிறது என்று பார்க்கும். அதனால் நீல திருமேனி என்பது எப்படி திருமாலுக்கு உரியதோ அதுபோல் அது அம்பிகைக்கும் நீல திருமேனி உரியது. அம்பிகை வெவ்வேறு திருமேனி வண்ணங்களில் தியானிப்பது என்று ஒரு முறை உண்டு. நீல வண்ணத்தில் தியானிப்பது, பச்சை வண்ணத்தில் மரகத வண்ணத்தில் தியானிப்பது, சிந்தூராருண விக்கிரகம் என்று பவள நிறத்தில் சிவப்பு நிற வண்ணத்தில் தியானிப்பது, மஞ்சள் வண்ணத்தில் தியானிப்பது என்று அம்பிகையை வெவ்வேறு நிறங்களில் தியானிப்பது என்று ஒரு முறை உண்டு. இது அம்பிகையினுடைய ஒவ்வொரு திருமேனிகளுடைய முக்கியத்துவத்தை நமக்கு காண்பிக்கிறது. இதற்கெல்லாம் தந்திர சாஸ்திரங்கள் ஒவ்வொரு காரணம் சொல்லியிருக்கிறது. பச்சை நிறத்தில் தியானித்தால் அம்பிகை என்ன வடிவத்தில் இருக்கிறாள், அதற்கு என்ன பலன், நீல நிறத்தில் தியானித்தால் என்ன பலன், மஞ்சள் நிறத்தில் தியானித்தால் என்ன பலன் என்றெல்லாம் ஒவ்வொன்றாக காண்பிக்கிறது. அந்த வகையில் நீல திருமேனியிலே நினைவாய் நினைவற்றெளியேன் நின்றேன் அருள்வாய் என்று இந்த பாடல் நமக்கு காண்பிக்கிறது. இந்த நீல திருமேனியில் அம்பிகையை நாம் தியானிப்பதனுடைய பலன், அவள் சர்வ வியாபகமாக எங்கும் நிறைந்திருக்கிறாள். இதற்கு முந்தைய பகுதியில் நாம் பார்த்தோம், அவள்தான் இந்த பிரபஞ்சமாக விரிந்திருக்கிறாள். இந்த பிரபஞ்சம் ஒரு குழந்தை போல் அம்பிகையிடமிருந்து தோன்றியிருக்கிறது. அவள் தாயாக ஜெகன்மாதாவாக இருக்கிறாள் என்று பார்த்தோம். அப்படி தாயாக இருக்கக்கூடிய அவள் இந்த பிரபஞ்சத்தை தன்னிலிருந்து வேறான ஒரு பொருளாக பார்க்கிறாளா என்றால் இல்லை. அவளேதான் இந்த பிரபஞ்சமாக விரிந்து சர்வ வியாபகமாக இருக்கிறாள். இந்த சர்வ வியாபகத்தன்மையை நாம் அவளுடைய நீல நிற திருமேனியிலிருந்து அறிந்து கொள்ளலாம். எப்படி என்றால், ஒரு முறை விவேகானந்த சுவாமிகளிடம் ஒருவர் கேட்டார், நீங்கள் ஏன் கிருஷ்ணனுக்கு நீல நிறம் கொடுத்திருக்கிறீர்கள்? கண்ணன் உண்மையில் நீல நிறத்தில் தான் இருந்தாரா என்று. அதற்கு சுவாமிகள் ஒரு நல்ல பதில் சொன்னார். கண்ணனின் நிறம் கருநீலம் என்று நாங்கள் சொல்கிறோம். கருமையான நிறம் உடையவர். ஆனால் அதை நீல நிறமாக கருநீலம் என்று சொல்வதற்கு ஒரு நல்ல காரணம் உண்டு. நீங்கள் நினைப்பது போல் அது ஏதோ நாங்கள் அவருக்கு கொடுத்த வண்ணம் கிடையாது. நிறைய ரிஷிகளும் முனிகளும் இறைவனை தரிசிக்கும் போது அவர்கள் எந்த உருவத்தில் தரிசித்தார்களோ அதை அவர்கள் நமக்கு காட்டி கொடுத்திருக்கிறார்கள். அதுபடிதான் நாம் தியானிக்கிறோம். இந்த நீல நிறம் ஏன் இறைவனுடைய நிறமாக சொல்லப்படுகிறது என்பதற்கு நான் உங்களுக்கு வெளிப்படையாக நீங்கள் பார்க்கும்படி ஒரு காரணத்தை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன் என்று அந்த அன்பருக்கு விவேகானந்த சுவாமிகள் ஒரு காட்சியை காண்பிக்கிறார். எங்கோ வெகு தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலையை காண்பிக்கிறார். அந்த மலை என்ன நிறத்தில் இருக்கிறது என்று கேட்கிறார். இந்த கேள்வி கேட்டவர் அதை பார்த்துவிட்டு அந்த மலை ஒரு மாதிரி ஒரு நீல நிறத்தில் இருக்கிறது என்று சொல்கிறார். சரி, வானத்தை காண்பிக்கிறார். வானம் என்ன நிறத்தில் இருக்கிறது? இந்த வானம் ஒரு நீல நிறத்தில் இருக்கிறது. கடலை காண்பித்து கடல் என்ன நிறம்? நீல நிறம். மேகத்தை காண்பித்து கருமேகம் இருக்கக்கூடிய அந்த மழை பெய்யக்கூடிய அந்த மேகத்தை காண்பிக்கிறார். இது என்ன நிறத்தில் இருக்கிறது? இதுவும் ஒரு மாதிரி கருமை கலந்த ஒரு நீல நிறத்தில் இருக்கிறது என்று அவர் காட்டக்கூடிய அத்தனை இயற்கை பொருள்களும் ஏதோ ஒரு வகையில் இந்த நீல நிறத்தோடு சம்பந்தப்பட்டிருப்பதை சுவாமிகள் அவருக்கு காண்பித்து கொடுக்கிறார். காண்பித்து கொடுத்து விட்டு சொல்கிறார், இப்பொழுது நீங்கள் பார்த்த இந்த பொருட்கள் எல்லாம் வெவ்வேறு வண்ணம் உடையவை. ஆனால் அவை தூரத்திலிருந்து நாம் பார்க்கும்போது எல்லாமே ஒரு நீல நிறத்தில் தெரிகிறது. இது அறிவியல் பூர்வமாக
நீல நிறமானது இந்த பிரபஞ்சத்தில் அதிக வியாபக சக்தி உடையது. நாம் நிறங்களை பகுக்கும் போது நீலத்திலிருந்து சிவப்பு வரை என்று பகுப்போம். சிவப்பு வண்ணமானது அதிகமாக பரவாது, நீல நிறம் அதிகமாக பரவும், ஒளிச்சிதறல் அதிகமாக இருக்கும். எனவே ஒளிச்சிதறலின் காரணமாக நீல நிறம் அதிகமாக பரவக்கூடிய தன்மை கொண்டது. அதனால்தான் நமக்கு எதை பார்த்தாலும் நீல நிறம் தெரிகிறது. இறைவன் சர்வ வியாபகமாக எங்கும் நிறைந்து பரவி விரிந்து இருக்கிறான் என்று காட்டுவதற்காகவே அவனுக்கு நீல நிறம் கொடுத்திருக்கிறோம், அவனை நீல நிறத்தில் தியானிக்கிறோம் என்று சுவாமிகள் ஒரு அறிவியலோடு சேர்ந்து அன்றாட வாழ்க்கையோடும் சேர்ந்து ஒரு தத்துவார்த்தத்தை அவருக்கு காட்டி கொடுத்தார். அந்த வகையில் நீல திருமேனியிலே என்று நாம் அம்பிகை இங்கு சொல்லும் போது அவளுடைய சர்வ வியாபகத்தன்மையும் அதே நேரத்தில் அவளுடைய உருவத்தையும் நாம் இங்கே சொல்கிறோம். உருவத்தோடு வரக்கூடிய இறைத்தன்மையை சகுண பிரம்மம் என்று சொல்லும். குணத்தோடு கூடிய இறைவன் சகுண பிரம்மம். அந்த சகுண பிரம்மமாக இருக்கக்கூடியவனுக்கு நாமம் உண்டு, உருவம் உண்டு. நாம் அவனை எளிமையாக அடைவதற்கான எல்லா வழிகளும் உண்டு. நமக்கு ஒரு பெயர் தேவைப்படுகிறது, ஒரு உருவம் தேவைப்படுகிறது. இதெல்லாம் இருந்தால்தான் நாம் அந்த இறைத்தன்மையை அடைய முடியும் அல்லது அணுக முடியும். எடுத்த எடுப்பில் பெயர் இல்லை, உருவம் இல்லை, நீங்கள் எல்லாவற்றையும் கடந்துதான் சிந்திக்க வேண்டும், தியானிக்க வேண்டும் என்றால் அது எல்லோருக்கும் சாத்தியப்படாது. அதனால்தான் நம்முடைய மகான்கள் சகுண பிரம்மம், நிர்குண பிரம்மம் என்று 2 தன்மைகளை பிரம்மத்திற்கு கொடுத்தார். ஒன்று, நாம் எளிமையாக நமக்கு தாயாக, குழந்தையாக, தந்தையாக, மகனாக எல்லா வகையிலும் பார்த்து அணுகக்கூடிய நிலை, அதற்கு சகுண பிரம்மம் என்று பெயர். அங்கே பெயரும் உண்டு, உருவமும் உண்டு, எல்லாம் உண்டு, குணம் உண்டு. இன்னொரு நிலையில் பெயரில்லை, குணமில்லை, உருவமில்லை, எதுவுமே இல்லாத எல்லாவற்றையும் கடந்த நிலை, அதற்கு நிர்குண பிரம்மம், நிர்குண நிலை என்று பெயர். இந்த சகுண நிர்குணம் என்ற 2 தன்மைகளையும் நமக்கு இந்த 2 வரிகள் காண்பித்து கொடுக்கிறது. நீல திருமேனியிலே நினைவாய் என்று சொல்லும்போது அம்பிகையினுடைய திருமேனியினுடைய அந்த உருவத்தினுடைய அழகில் ஈடுபட்டு இருக்கிறோம் என்று சொல்லும்போது அது சகுண பிரம்ம உபாசனையை காண்பிக்கிறது. அதே நேரத்தில் அதற்கு அடுத்த வரியில் நினைவற்று எளியேன் நின்றேன் அருள்வாய். அப்படி உன்னுடைய சகுண பிரம்மத்தில் நான் ஈடுபட்டு நினைவாய் இருக்கும்போது என்னுடைய நினைவிற்கு அப்பாற்பட்டதான உன்னுடைய நிர்குண பிரம்ம வடிவிற்கு என்னை நீ அழைத்து செல்கிறாய். நினைவற்ற எளியேன், நினைவே இல்லாத இடத்திற்கு நான் செல்கிறேன். நினைவு எங்கே இருக்காது? காலம், இடம் இவைகளுக்கு அப்பாற்பட்டு நாம ரூபங்களுக்கு அப்பாற்பட்ட நிலையில்தான் நினைவு இருக்காது. நினைவற்ற நிலை என்பது அம்பிகையினுடைய நிர்குண ரூபத்தை, நிர்குண பிரம்மத்தை காட்டக்கூடியது. நினைவற்று எளியேன், எளியேன் எனக்கு அந்த தகுதி இருக்கிறதா என்று தெரியவில்லை. ஆனால் சகுண பிரம்மமாகிய உன்னுடைய உருவத்தில் ஈடுபட்டதால் என்னை அப்படியே நீ ஈர்த்து கொண்டு என்னை நிர்குண உபாசனைக்கு இட்டு செல்கிறாய். நினைவற்றெளியேன் நின்றேன் அருள்வாய். உன்னுடைய நிர்குண நிலையை நீ காட்டி கொடுக்கிறாய். அப்படிப்பட்ட தாயே அருள வேண்டும் என்று சொல்லி வாழைக்குமரி வருவாய் வருவாய் மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே என்று இந்த பாடல் நிறைவாகி. இந்த பாடல் முழுக்க அம்பிகையினுடைய இருவேறுபட்ட நிலை, நமக்குள் அடங்கி இருக்கக்கூடிய குண்டலினி ஆற்றலாக எப்படி இருக்கிறாள், அதே நேரத்தில் முடிவும் முதலும் இல்லாத ஆற்றலாக எப்படி இருக்கிறாள். இது இருவேறுபட்ட நிலை. அதற்கு அடுத்து கோலக்கிளியே குன்றாத ஒளிக்குவையே என்று சொல்லும்போது நாதமாகவும் பிந்துவாகவும் ஒளி ஒளி தத்துவமாக இந்த பிரபஞ்சத்தில் எப்படி விரிந்திருக்கிறாள், இது ஒரு நிலை. மூன்றாவதாக அம்பிகை சகுண பிரம்மமாகவும் நிர்குண பிரம்மமாகவும் நாம் அடைவதற்கு எளியவளாக சகுண ரூபத்திலும் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்ட நிர்குண வடிவத்திலும் அவள் எப்படி இருக்கிறாள் என்பதை இந்த நிறைவான 2 வடிகள் நீலத் திருமேனியிலே நினைவாய் நினைவற்றெளியேன் நின்றேன் அருள்வாய் என்ற வழிகள் காண்பித்து கொடுக்க. இப்படி ஒரே நேரத்தில் இருவேறுபட்ட தன்மைகள் உடைய அம்பிகையை நாம் எப்படி, நமக்குள் அவளை எப்படி நாம் உணர முடியும் என்று நாம் திகைத்து போக வேண்டிய அவசியமில்லை. இவ்வளவு பெருமை உடையவள் என்றாலும் அவள் நாம் பக்தியோடு கூப்பிட்டால் நமக்கு குழந்தையாக பாலா திரிபுர சுந்தரியாக வருவாள் என்பதை காட்டும் விதமாக வாழை குமரி வருவாய் வருவாய் மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே என்று இந்த பாடல் நிறைவாகிறது. இவ்வளவு பெருமை உடையவள்தான். ஆனால் அதே நேரத்தில்
அன்போடு அழைப்பவர்களுக்கு குழந்தையாக, வாழைக்குமரியாக, பாலாவாக வந்து அவள் அருள் செய்வாள். இந்த நிர்குணம் சகுனம் என்ற விஷயத்தை பார்க்கும்போது இங்கே நாம் திருக்குறளை நினைவு கூறலாம். எல்லோரும் அறிந்த ஒரு திருக்குறள், கற்றதனால் ஆய பயனன்கொள் வாளறிவன் நற்றால் தொழாரெனி. எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இந்த குறளில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கூறப்பட்டிருக்கிறது. கற்றதனால் ஆய பயன் நமக்கு மேம்பட்டிருக்கக்கூடிய இறை சக்தியை வணங்குவது. ஆனால் அது எப்படி வணங்குவது என்றால், வள்ளுவர் வாளறிவன் நற்றால் தொழாரெனின் என்று குறிப்பிடுகிறார். இதில் 2 விஷயங்களை குறிப்பிடுகிறார். இறைவனை வாளறிவன் என்று குறிப்பிடுகிறார். அவனுடைய நற்றால், அவனுடைய திருப்பாதங்களை நாம் வணங்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். வாளறிவன் என்பது பேருணர்வு மிக்க இறைவனுக்கு வாளறிவன் என்று பெயர். எல்லாவற்றுக்கும் கடந்த அப்பாற்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய பேரறிவு பொருளுக்குத்தான் வாளறிவன் என்று பெயர். அது எல்லாவற்றையும் கடந்த நிர்குண நிலையை காட்டக்கூடியது. ஆனால் அப்படி இருக்கக்கூடியவன் நமக்காக உருவமும் பெயரும் கொண்டு வருகிறான். அப்படி வரும்போதுதான் அவனுடைய திருவடியை நாம் வணங்க முடியும். நற்றால் தொழாரெனின் என்றால் திருவடியை வணங்க வேண்டும் என்றால் அங்கே ஒரு உருவம் இருக்க வேண்டும். யாருக்கு உருவம் இருக்கிறதோ அவருக்குத்தான் பாதங்கள் இருக்கும். அந்த பாதத்தை தான் நாம் வணங்க முடியும். உருவமற்ற நிலையில் பாதங்களை வணங்க முடியாது. எனவே நற்றால் என்பது சகுண பிரம்மத்தையும், வாளறிவன் என்பது நிர்குண பிரம்மத்தையும் காட்டுகிறது. வள்ளுவர் இந்த 2 விஷயங்கள், நிர்குணத்தையும் சகுணத்தையும் ஒரு குறளில் காட்டி கொடுத்திருக்கிறார். அந்த சகுண நிர்குணமாக நாம் அம்பிகையை சிந்தித்தோம். அப்படி இவ்வளவு பெருமை உடையவளாக இருந்தும் கூட நமக்கு குழந்தை போல் எளிமையாக வருவாள். வாழைக்குமரி வருவாய் வருவாய் மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே என்று இந்த 2வது பாடல் நிறைவடைகிறது. இதனுடைய சிறப்புகளை மேலும் இனிவரும் பகுதிகளில் அனுபவிப்போம்.